அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கடுமையான மன அழுத்தமா தப்பிக்க செய்ய வேண்டிய பரிகார முறைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மன அழுத்தம், பதற்றம் என்பது தற்போது வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதியாகவே மாறிவிட்டது என்பது வியப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக இதிலிருந்து விடுபட்டு தப்பிக்க அதிகமானவர்கள் இப்போதெல்லாம் தியானம், யோகா என பழகி துவங்கிவிட்டனர். ஆனால் இவைகள் அனைத்தும் அதை பயிற்சி செய்யும் அந்த நேரத்தில் மட்டுமே அவர்களுக்கு தற்காலிகமாக தீர்வையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. அதோடு சில ஆன்மீக பரிகாரங்களும் தொடர்ந்து செய்து வருவதனால் விரைவில் பலன் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. பிரச்சனை இல்லாத மனிதர்களே தற்போது உலகில் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த பிரச்சனைகளுக்கு அளவுக்கு அதிகமாக மாறும்போது அவற்றை மனதிற்குள்ளாகவே அடக்கி வைத்து கொண்டிருக்கும் போது மன அழுத்தம் ஏற்பட்டு விடுகிறது. அவரை எதுவும் செய்ய முடியவில்லை, இவன் இப்படி செய்து கொண்டு நம்மை துன்புறுத்துகிறானே, இவனை எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று குமுறி குமுறி மனதுக்குள் அடக்கி அவனை அடிக்க முடியவில்லை என்ற போதும் பிரச்சனைகள் அனைத்தையும் மனதிற்குள்ளே அடக்கி வைத்து கொண்டு இருக்கும்போதுதான் மன அழுத்தம் ஏற்பட்டு விடுகிறது. மன அழுத்தம், மனக்குழப்பம் என்று இரண்டும் பலருக்கும் இருக்கும் மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பது பெரிய தலைவலியாக இருக்கிறது. இதற்கு அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட சாஸ்திரம் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. கடுமையான மனப்பதற்றமான மனக்குழப்பம், மன அழுத்தம், தூக்கமின்மை காரணமே இல்லாமல் சிறிய விஷயத்திற்கும் கோபம் வருவது, அதிகமாக சிந்திப்பது, அடிக்கடி பதற்றம் ஏற்படுத்துவது, சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறுவது, காதல் அல்லது குடும்ப பிரச்சனைகள் மனதை பாதிப்பது, பழைய நினைவுகள் அதிகம் வருவது போன்ற பிரச்சனைகளுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் வக்ரம் அடைந்திருப்பதும் ஒரு முக்கிய காரணம் என ஜோதிடம் கூறுகிறது. பொதுவாக சந்திரனைத்தான் மனோகாரகன் என்று சொல்லுவார்கள். சந்திரன் பலம் கெட்டுவிட்டால்தான் ஒருவன் பைத்தியக்காரனாக கூட மாறக்கூடும் என்பார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில். அதுபோலத்தான் செவ்வாய் கிரகமும். ஆனால் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் ஆரோக்கிய பிரச்சனையாக மாறுவது செவ்வாயுடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. செவ்வாய் வக்கரத்தால் ஏற்படும் மன அழுத்தம் நீங்கள் வீட்டில் ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்வதனால் செவ்வாய் மகிழ்ச்சியடைந்து உங்களுடைய மனக்குழப்பத்தை கண்டிப்பாக தீர்க்க ஒரு வழிவகை செய்வார். செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்று இரவு ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து கொள்ளுங்கள். அதில் 3 கிராம்புகளை குத்தி வைத்து விடுங்கள். பிறகு உங்கள் தலையை 9 முறை சுற்றி அதை வீட்டிற்கு வெளியே, நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விடுங்கள். இப்படி செய்வதனால் உங்களுக்கு இருக்கும் கண் திருஷ்டி, மனபாரம் ஆகியவை குறையும், எதிர்மறை ஆற்றல்கள் விலகும், தூக்கம், அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இப்படி செய்வதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கண் திருஷ்டி, மனபாரம் ஆகியவை குறையும், எதிர்மறை ஆற்றல்கள் விலகும், தூக்கம், மன அமைதி அதிகரிக்கும். இந்த பரிகாரத்தை வாரத்திற்கு ஒரு முறை செய்து பார்த்தால் சிறப்பு. அதோடு ஓம் அங்காரகாய நமக எனும் மந்திரத்தை 21 முறை தினமும் சொல்லுங்கள். மனதில் இருக்கும் பாரமான உணர்வுகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இது தவிர இரவு தூங்கச் செல்லும் முன் உங்கள் தலைக்கு அருகில் ஒரு பாத்திரம், செம்பு அல்லது கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் வைத்து படுக்கவும். இது உங்களின் மனச்சோர்வு, குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை ஈர்த்து கொள்ளும். மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை மரத்திலோ அல்லது வெளியேற்றவோ வேண்டும். தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மன அமைதியை தரும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுவது மன அழுத்தத்தை குறைக்கும். குறிப்பாக மகாபாரதம், தெய்வீக ஆன்மீக நிகழ்வுகள் போன்ற, முக்கியமாக அனுமன் சாலிசா மற்றும் சிவபெருமான் புராண கதைகள், விஷ்ணு பெருமானுடைய புராணங்கள் அனைத்தையும் நீங்கள் படித்து பார்த்து அதற்கேற்றாற்போல் மனதை
உருவாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக எந்த ஒரு முரடனாக இருந்தாலும் ஆன்மீக கதைகளை பார்த்தால் அப்படியே மெதுவாக மாறிவிடுவான். இவ்வளவு தவறை நாம் இப்படி செய்து வந்தோம் என சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மனப்பதற்றம் என்பது விலகிக்கொண்டே சென்றுவிடும். குறிப்பாக தினமும் காலையில் அல்லது மாலையில் அமைதியாக அமர்ந்து ஓம் நமச்சிவாய அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை 108 முறை மனதிற்குள் உச்சரிக்க வேண்டும். மன அமைதிக்கு உதவும் துர்கா கவசம் அல்லது காயத்ரி மந்திரத்தை தினமும் கேட்கலாம் அல்லது படிக்கலாம். மகா மிருத்யுஜய மந்திரம், நரசிம்ம மந்திரம் ஆகியவற்றை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலும் மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். காலையில் கால பைரவருக்கு சர்க்கரை பொங்கல் படைப்பதும் எல் தீபம் ஏற்றுவதும் மனக்கோபத்தை அழுத்தத்தையும் கண்டிப்பாக சாந்தப்படுத்தும். குறிப்பாக எந்த பிரச்சனைகளிலும் தலையை உள்ள விடாமல் அமைதியுடன் இருப்பது இன்னும் மன அழுத்தத்தை கண்டிப்பாக குறைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. மன அழுத்தம், பதற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறி மாபெரும் தலையை உருட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது. கண்டிப்பாக எந்த ஒரு தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என அவரை புறஞ்சொல்லி அவர் ஏன் என்னை இவ்வாறு கூறினார் என்று கூறுவது, இது எல்லாமே தேவையில்லாத பிரச்சனைகளில் நாம் தலையை உள்ளே விடுவதுதான் மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. இதற்கு யோகா, தியானம் போன்ற முறைகளை நாம் கையில் எடுக்கிறோம். இது எந்த முறையும் நமக்கு தேவையில்லை. சற்று அமைதியுடன் நம் குழந்தைகளுடன், நம் வீட்டில் இருக்கும் தாய் தந்தையருடன் நேரத்தை நாம் செலவிட்டாலே போதும். நமக்கு நல்ல ஒரு நேரத்தில் நமக்கு உதவக்கூடிய நண்பர்களுடன் பழகி வந்தீர்கள் என்று சொன்னாலே போதும். நமக்கு எந்த ஒரு மன அதிட்டம், மன பயம் எதுவுமே நமக்கு வராதென்பது உண்மை. பிரச்சனைகளே இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையாது. இந்த பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாகும் போது அவற்றை மனதிற்குள்ளாகவே அடக்கி வைத்து கொண்டிருக்கும் போதுதான் மன அழுத்தம் வெடிக்கிறது. மன அழுத்தம், மனக்குழப்பம் என்று இரண்டும் பலருக்கும் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு ஜோதிட ரீதியாக பல ஆன்மீக காரணங்கள் சொல்லப்படுகின்றன. கடுமையான மன அழுத்தம், குழப்பம், தூக்கமின்மை காரணமே மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்கெல்லாமே அமைதியுடன் இருப்பதுதான் முக்கியம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.